இப்போ நம்ம முன் கழுத்து வெட்டிய பீஸில் அதை எடுத்துட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இதோட அகலம் வந்து நம்ம வந்து மார்பு சுற்றளவு வந்து 10 எடுத்தோம். 10ல் 1.5 கழிச்சிட்டு இதோட அகலம் வந்து 9 கரெக்டாக 9 வச்சுட்டு இப்போ பட்டியோட அளவு எடுப்போம். பட்டி வந்து எனக்கு ஏ வந்து 3.25 இருக்கு. 3.25 கரெக்டாக 3.25 எடுப்போம். எல்லாமே கூட்டி தான் எடுத்திருக்கேன். 3.25 ஏ 3.25 பியும் அதே மாதிரி தான் 3.25 எனக்கு. பியும் 3.25 சி வந்து எனக்கு 3 இருக்கு. போட்டு இந்த கோடை ஜாயின் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்படி ஜாயின் பண்ணி இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு பார்க்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ கீழேயும் கட் பண்ணிட்டு இந்த சைடு ஓரத்துல இந்த இதை கட் பண்ணிடுங்க. இந்த மடிப்பில் உள்ளதை கட் பண்ணிடுங்க. இதான் பட்டியோட அளவு குறிச்சது. பட்டியோட அளவு குறிக்கிறது இப்படி தான். இப்படி வெட்டிக்கிட்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் ஏ குறிச்சதில் எல்லாத்துலேயுமே ஏ போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெட்டிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்துலேயும் 4 பீஸ்லேயுமே ஏ எந்த பக்கம் எடுத்தீங்களோ அந்த பக்கம் குறிச்சிருங்க. இந்த மாதிரி அவ்வளோதான். பட்டியோட முடிஞ்சு. நம்ம கிராஸ் பீஸ் வெட்டிக்கிறோம். கிராஸ் பீஸ் எப்படி வெட்டணும்னா இதுனா நேர பார்த்துக்கோங்க. இப்படின்னா நேர கிராஸாக இருக்கிறதா கிராஸ் பீஸ். இதுனா கிராஸ் பீஸ் வந்து நம்ம 1.5 இன்ச்சு அளவெடுத்து வெட்டிக்கலாம். இந்த ஸ்கேலு கரெக்டாக இருக்கும். 1.5 இன்ச்சுக்கு ஸ்கேலு கரெக்டாக இருக்கும். கிராஸ் பீஸ் கோடு போட்டு வெட்டிக்கலாம். இப்படி கோடு போட்டு வெட்டிக்கலாம். கோடு போட்டுட்டு வெட்டுறப்ப காமிக்கிறேன். இந்த மாதிரி கோடு போட்டு வெட்டிக்கங்க. இதான் கிராஸ் பீஸு. வெட்டுறத காமிக்கிறேன். இதை வெட்டிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். கிராஸ் பீஸ் வெட்டியாச்சு. இது அவ்வளோதான். இதுக்கடுத்து நம்ம கொக்கி பட்டியும் வி பட்டியும் வெட்டுறதை பார்ப்போம்.